காவியாங்கிற பொண்ணு தன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தா. அம்மா, டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்து என்ன விஷயம்னு சொல்லிடுவாருமா. ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நீ ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க கண்ணு? உன்னை இந்த கஷ்டத்துல நானும் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேனே. நினைக்கும் போதே வருத்தமா இருக்குது. பேசாம என்னைய சும்மா விட்டுரு. நான் செத்து போனா போயிட்டு போறேன். இந்த கிழவி உசுறு இருந்தா என்ன, செத்தா என்னம்மா? அம்மா சும்மா இருமா, ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காத. உன் உயிர் தான் எனக்கு முக்கியம். உனக்காக தான் நான் இருக்கிறேன், ஓடிட்டு இருக்கேன். நீயும் இல்லைன்னா நான் வெத்தால போயிருவேம்மா. இந்த குறுக்கு உட்காரவே முடியலம்மா. நின்று நடந்தாலும் பயங்கரமா வலிக்குது. இந்த குறுக்குல அப்படி என்னதான் பிரச்சனை இருக்குன்னு எனக்கும் தெரியலம்மா. டாக்டர், எங்க அம்மாக்கு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பாத்தீங்களே, ஏதாவது பிரச்சனையா டாக்டர்? ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருங்க டாக்டர். அவங்களுக்கு குறுக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நகரவே முடியல அவங்கனால. இது பாருமா, குறுக்கு தண்டுல ஒரு சதை மாதிரி ஒண்ணு வளர்ந்துருக்கு பாத்துக்க. அதுதான் உங்க அம்மாவுக்கு ரொம்ப வலியை உண்டு பண்ணுது. அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாதான் கொஞ்சம் நல்லது பாத்துக்க. ஹாஸ்பிட்டல்ல இன்னும் ஒரு 5 நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன். 1,00,000 ரூபாய் கட்டிடு. எப்படியாச்சும் சீக்கிரம் நீ கட்டி முடிச்சிட்டேன்னா நான் ஆப்ரேஷனை தொடங்கிடுவேன். உன் அம்மாவுக்கும் இந்த வலி குறைஞ்சு போயிடும். இல்லைன்னா நீ எதுவும் சொல்லக்கூடாது. இல்லைங்கய்யா, நான் கண்டிப்பா நீங்க சொன்ன அமௌண்ட்டை எப்படியாச்சும் சீக்கிரம் கட்ட பாக்குறேன். என் அம்மாக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டா சரியாயிரும்ல? வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டா உங்க அம்மாக்கு எல்லாமே சரியாயிரும். அவங்க கொஞ்ச நாள்ல வழக்கம் போல நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. குறுக்கு வலி வரவே வராதுமா, தைரியமா இரு. நான் சொன்னதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ என்ன. அம்மா, நீ கவலைப்படாத. உன் ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை நான் சீக்கிரம் ரெடி பண்ணிடுறேன். நானும் ராத்திரி பகல் பாராம உழைக்க போறேம்மா. என்னதுமா பணத்தை கொண்டு வருவ? நீயே ட்ரெயின்ல டீ வித்துட்டு இருக்கிற. எப்படி கண்ணு உன்னால முடியும்? என்னால உனக்கு தான் எல்லாமே சிரமமா வருது. ச்சே, நான் இருந்து உனக்கு ரொம்ப பாரமா இருக்கேனம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் எப்படியாச்சும் ரெடி பண்ணிடுவேன். நான் நிறைய ட்ரெயினில் டீ விற்க ஆரம்பிச்சேன்னா தானா எனக்கு பணம் கிடைக்க ஆரம்பிக்கும். நீ கவலைப்படாத. சரிம்மா, நான் தூங்கட்டா? அம்மாவுக்கு கொஞ்சம் இடுப்பு ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் படுக்கிறேன் என்ன. காலையில் டீ கேனை எடுத்துட்டு வழக்கம் போல் டீ வியாபாரம் பண்ணுறதுக்காக அவள் ட்ரெயினுக்கு கிளம்பிடுவா. அம்மா, டீ டீ டீமா, இஞ்சி டீ. ஒரு டீ வெறும் 10 ரூபாய் தான், வாங்கிக்கிறீங்களா? அம்மா, டீ குடிக்கிறீங்களாம்மா? ஏமா, இங்கே ஒரு டீயை குடிக்கிறதுக்கு. இந்த ஊற்றி தரேம்மா, இருங்க. பாப்பா, எனக்கு ஒரு டீ ஊற்றி கொடுமா. அங்கே டீ குடிச்சிட்டு காசு கொடுப்பாங்கன்னு அவளும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தா. 10 ரூபா தானே, இந்த அப்படி 15 ரூபாவா வச்சுக்க என்ன. ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயோ, அட கடவுளே, பர்ஸை எங்கேயோ விட்டுட்டே பாத்தியா? ஏம்மா, தப்பா நினச்சிக்காத, பர்ஸை எங்கிட்ட விட்டுட்டேம்மா, காணாம பாத்தியா? ஐயோ, எப்படி டீ காசு கொடுக்கறது? ஏங்க, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? அந்த பொண்ணே 10ஓ 15ஓ டீ வியாபாரம் பண்ணி சம்பாரிச்சிட்டு இருக்கு. அதுலேயும் நீங்கள் பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறீங்க. இப்படி டீ குடிச்சிட்டு சொல்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? எனக்கு என்னமோ இந்த பொம்பளையை பார்த்தா சந்தேகமாக இருக்குது. வேணும்னே பர்ஸை தொலைச்சிட்டேன்னு சொல்லுது போல. காசு இல்லாமையா டீ குடிக்க வந்திருப்ப? ஆமாம்மா, இந்த மாதிரி ஃப்ராடுக்கார பொம்பளைகள்லாம் ட்ரெயின்லேயே ஏற்றக்கூடாது. வெளியே தள்ளி ஒன்று பார்த்துக்க. ஆள்களையும் மூஞ்சிகளையும் பாரு. நல்லா ஆள் கண்ணாடிலாம் போட்டால் பார்த்தாது. பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து காசு கொடுக்கணும். தின்ன பொருளுக்கு காசு கொடுக்க வக்கல உனக்கு? இதெல்லாம் அடிச்சு வெளியே தத்துடணும். மூஞ்சி மகரைகளையும் பாரு. ஐயோ, எல்லாம் நிறுத்துங்க. அந்த பாட்டி ஏன் இப்படி திட்டுறீங்க? பாவம், அந்த பாட்டி உண்மையிலே மருந்து தான் வச்சுட்டு வந்திருப்பாங்க. யாராச்சும் இப்படி இதில் போய் சொல்லுவாங்களா? பாட்டிமா, நீங்கள் எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க. அவங்க திட்டினதெல்லாம் மனசில் எடுத்துக்காதீங்க. நான் உங்களை நம்புறேன். அடுத்த தடவை ட்ரெயினில் பார்த்தா காசு கொடுத்துருங்க, சரிங்களா? உட்காருங்க பாட்டிமா, அவங்க சொல்றது எதுவும் நினச்சிக்காதீங்க. அட, இவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கிறியம்மா. நான் கூட மற்றவங்க மாதிரி நல்லா சிறுசிறுன்னு பேசுவேன்னு பார்த்தா என்னைய மன்னிச்சு ஏற்றுக்கிட்டியே. எவ்வளோ நல்ல குணம் உனக்குள்ள. நீங்களும் என் அம்மா மாதிரி தாம்மா. என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. குறுக்கெலும்பில் ஏதோ சதை விழுந்திருக்காமா. ஆப்ரேஷன் பண்ணால் 1 லட்சம் தேவைப்படுது. அதை சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். மற்றபடி எதுவுமே கிடையாது. உங்களை என் அம்மாவை தான் நான் பார்க்குறேன். என் அம்மாவுக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலைன்னா என்ன பண்ணுவேன்? அப்படியா? உன் அம்மாக்காக ரொம்ப கஷ்டப்படுறியா கண்ணு? நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு நான் ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். கொஞ்சம் பொறு. ஹலோ, நான் டிஆர்எம் பேசுகிறேன்ப்பா. கொஞ்சம் 4வது பெட்டிக்கு வர முடியுமா? மேடம், சொல்லுங்க மேடம். ஏன்னா யாராவது தகராறு பண்ணாங்களா? என்ன மேடம், நீங்கள் இந்த ட்ரெயினில் வந்திருக்கீங்க, சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? சொல்லுங்க மேடம், என்ன பிரச்சனை? இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளையிலேருந்து நம்ம கேட்ரிங்க்கு இந்த பொண்ணு தான் மேனேஜர். இந்த பொண்ணு சொல்கிறபடி தான் எல்லாமே நடக்கணும் பார்த்துக்கங்க. நான் சொல்கிறதா நடக்கணும் பார்த்துக்கங்க. ஏமா, உனக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சுன்னா நீ சமைக்கிற வேலையும் கூட பார்க்கலாம். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. மேடம், எத்தனையோ பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்கிறாங்க. இந்த பொண்ணு போயா நம்ம மேனேஜராக போடுறது? மேடம், நான் சமைக்கிறேன் மேடம். சமைச்சு மற்றவங்க எல்லாத்தையுமே நான் கவனிச்சுக்கிறேன். இந்த 2 வேலையுமே நானே பார்த்துக்குவேன் மேடம். எனக்கு நல்லா சமைக்க தெரியும். என் கையால் எல்லாத்துக்கும் சமைச்சு போகணுன்னு ரொம்ப ஆசை. ப்ளீஸ் மேடம், மற்ற வேலையும் நானே பார்த்துக்கிறேனே.
அது உன்னோட இஷ்டம். நான் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டேன். இனிமேல் நீ தான் அங்க ஹெட் பாத்துக்கணும், புரியுதா? அதே நேரத்துல சமைக்கணும்னு ஆசை இருந்தாலும் நல்லா சமைச்சு கொடு. உனக்கு யூனிஃபார்ம்லாம் நாளையிலேருந்து கொடுத்துருவோம். டான்னு வந்து இங்க மாத்திக்க, என்னம்மா? அம்மா, தெரியாம உங்களை நான் தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க. ஆமா, இவ்ளோ பெரிய பதவியை எதுக்காக அந்த பொண்ணுக்கு கொடுக்குறீங்க? அந்த பொண்ணு எல்லா விஷயத்துலயும் பொறுமையா இருக்குது. நல்லா கேட்டரிங்க்கு ஒரு பொறுமை அவசியம். உணவு சர்வ் பண்ணணும்னா அதுல பொறுமை அவசியம்மா. அந்த பொண்ணு ரொம்ப பொறுமையா இருக்கனால தான் சமைக்கிறதுல அவ கெட்டிக்காரியா இருப்பான்னு நான் கொடுக்குறேன், பாத்துக்கோ. அம்மா, ரொம்ப நன்றி. இதை வச்சு என் வயிற்று பழப்ப நான் பார்த்துக்குவேன். எவ்வளோ சம்பளம் தெரியும்ல? ஸ்டார்டிங்கே 70,000 ரூபாய் சம்பளம். இன்னும் போக போக வேலையை பார்த்துட்டு கூட்டி கொடுப்பாங்க. கவலையே படாம இரு, என்ன? ராத்திரி ஆனதுமே இந்த விஷயத்த அவங்க அம்மாட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, இந்த மாதிரி அவங்க எனக்கு உதவி பண்ணது ரொம்ப சந்தோஷம். நான் கூட நீ ரொம்ப கஷ்டப்படியோன்னு நினைச்சு கவலைப்பட்டேம்மா. இப்படி ஒரு வேலை கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நம்ம சீக்கிரமே நம்ம ஆப்ரேஷனை முடிச்சுட்டு சந்தோஷமா வாழலாம், என்ன? இப்படி அவங்க 2 பேரும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க ரொம்ப சந்தோஷமா அதை பத்தி பேசிட்டு தூங்குனாங்க. காலையில் ஆனதுமே வழக்கம் போல காவியா தன்னோட ட்ரெயினுக்கு ஓடுனா. இந்த பாருப்பா, இனிமேல் இந்த ஃபுட்டு கேட்டரிங்க்கு இந்த பொண்ணு தான் மேனேஜர், பார்த்துக்க. நம்ம டிஆர்எம் சொல்லியிருக்கிறாங்க, அதனால பார்த்து இருந்துக்கோ. இந்த பொண்ணு சொல்ற மெனு தான் இங்க நடக்கணும், பார்த்துக்க. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, என்ன? என்னங்கய்யா, இந்த பொறுப்புக்கு வர நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். ஒரு நிமிஷத்துல இந்த பொண்ணுக்கு தூக்கி கொடுத்துட்டீங்களே. யாப்பா, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. டிஆர்எம் சொல்றது தான் இங்கே நடக்கும், பார்த்துக்க. நீ இத்தனை வருஷம் இருந்தும் வர்ற பேசஞ்சர்கிட்ட மூஞ்சில எரிஞ்செறிஞ்சு உழுகுதான் அவங்க எத்தனை தடவை பார்த்துருக்குறாங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் அந்த பொறுப்பு அவங்ககிட்ட கொடுக்காம இருக்கிறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப பொறுமையான பொண்ணாச்சே, அதனாலதான் இந்த பொண்ணுக்கு அந்த பதவியை வழங்கியிருக்கிறாங்க. போப்பா. சார், கொஞ்சம் பார்த்துக்கங்க. நான் முதல்ல யூனிஃபார்ம் மாத்திட்டு வந்துடுறேன். ஏமா, எங்க யூனிஃபார்ம்லாம் போடணும்னு அப்படிலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இஷ்டப்படி இருக்கலாம். எதுக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு ப்ராப்பராலாம் இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பார்த்துக்க. நம்ம இஷ்டப்படி செஞ்சுக்கலாமா? இல்லை சார், நம்ம வேலைக்கு வந்துட்டா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் முதல்ல காய்கறிலாம் நல்லா கழுவுங்க. கழுவாத காய்கறிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடாது, புரியுதா? எல்லாமே நிலந்து சுத்தமாக நடக்கணும். அம்மா, நான் ஆல்ரெடி காய்கறிலாம் வெட்டி வச்சுட்டேம்மா. இன்னும் அதை எங்கிட்டு போய் கழுவுறது? நம்ம ட்ரெயினில் எப்போவும் அதெல்லாம் கழுவ மாட்டோம், பார்த்துக்க. கழுவாம தான் செய்வோம். கழுவிட்டுலாம் இருந்தால் அதுக்கு நேரம் ஒதுக்கிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, கைக்கு வந்ததை பிணைஞ்சு அமுக்கி வச்சு விடு. அதை விட்டுட்டு சுத்தம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுனீங்கன்னா பெரிய இடத்துல நான் பேச வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோங்க. இனிமேல்லாம் சாப்பாடு க்ளீனாக போய் மக்களுக்கு சேரணும். அந்த சிங்க்கு எல்லாமே க்ளீனாக வைங்க. இன்னிலேருந்து எல்லாமே க்ளீனாக இருக்கணும், புரியுதா? அந்த மாதிரி சொல்லிட்டு அவள் சமையல் செய்ய ஆரம்பிச்சா. இப்ப வந்துட்டு ஆட்டமா ஆடுற உன் ஆட்டத்தை ஒரு நாள் அடக்கி காட்டுறேன்டி. அந்த 4வது பெட்டியில உட்காந்துருக்கவங்க கட்லெட் கேட்டாங்க. அவங்களுக்கு போய் முதல்ல கட்லெட் எடுத்து கொடுங்க, போங்க. எம்மா, யார் இங்க கட்லெட் கேட்டது? இந்தாங்க கட்லெட், வாங்கி சாப்பிடுங்கம்மா. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அப்புறம் அங்கிட்டு போயிட்டேன்னா வரதுக்கு லேட் ஆகும். எனக்கு ஒரு தட்டு கட்லெட் கொடுத்துருங்கப்பா. இப்படி எல்லாத்துமே அவங்க கட்லெட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. என்னடா நிதிஷ், என்ன நீ இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? நீ ஹெட்டுக்கு நல்லா ப்ரொமோட் ஆவேன்னு பார்த்தா என்னடா சர்வராகவே இருக்கிற? ஆமாடா ரமேஷ், எப்படியாச்சும் புதுசாக வந்தவளை விரட்டி விடணும். ஏதாவது ஒரு பிளானை போட்டு இன்னைக்கு விரட்டி விடலான்னு இருக்கிறேன், பார்த்துக்க. அவளை ஏதாவது ஒன்றில் மாட்டி விடணும்டா, அப்போதான் அவளை விலகுவா, பார்த்துக்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். புடவை இருக்குல்ல, அதில் தீயை பற்றி விட்டு அந்த இடத்துல போட்டுடா. போட்டுட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்த பொண்ணு கவனக்குறைவாக எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்கிறா. அதனால தான் இந்த புடவை எரிஞ்சிருக்கு. இது எரிஞ்ச மாதிரி இதே எரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கன்னு சொல்லு அவங்கள்ட்ட. அப்பனா தான் அவளை வேலையை விட்டு தூக்குவாங்க, கவனக்குறைவாக இருக்கிறான்னு. அவளை அந்த ரூமை விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை பார்த்து விட்டு வந்துரு. அட, நீ சொல்றது கூட நல்ல விஷயமா இருக்கேடா. எப்படியாச்சும் அந்த வேலையை பார்த்து விட்டுறேன், இரு. என்ன சார், எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டிங்களா? இன்னும் அடுத்ததுக்கு வேற போகணுமே. அம்மா, கொஞ்சம் கால் வலிக்குது. இந்த ஒரு தடவை மட்டும் நீ போய் கொடுத்துட்டு வாயேன். என்னங்க சார், இதுக்கே கால் வலிச்சா எப்படி? நான் போய் கொடுத்துட்டு வரேன், நீங்க கவலைப்பட வேணாம். கொஞ்ச நேரம் வந்து கிச்சனை பார்த்துக்கங்க, என்ன? இதுதான் சரியான நேரம். எப்படியாச்சும் தீயை பொத்தி விட்டு கீழே போட்டு கூப்பிடுவோம் எல்லாத்தையும். ஹலோ சார், கிச்சன்ல நெருப்பு பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த காவியா பொண்ணு எதையுமே பார்க்காம எங்கேயோ போயிட்டா சார். சீக்கிரம் வாங்க. பாருங்க சார், எப்படி தீ பிடிச்சி எரியுதுன்னு. இந்த பொண்ணுக்கு கொஞ்சமாச்சும் கவனம் இருக்கா, பாத்தீங்களா? எப்படி எரிய விட்டுட்டு போயிட்டான்னு பாருங்க. இதுக்கு தான் கண்டவங்கள ஹெட் ஆக்காதீங்கன்னு சொன்னேன். அட, இந்த பொண்ணுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? போறப்ப அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போகணும்னு கூட தெரியாது. இப்படி கவனக்குறைவா இருந்திருக்குது. இதனால இந்த பெட்டிக்கே பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா என்ன ஆகுறது? ட்ரெயின் முழுக்க எரிஞ்சு தள்ள வேண்டியதான். என்னாச்சு சார்? என்ன ஏதோ தீ பிடிச்சு வட வருது? ஐயோ, என்னாச்சு?
ஏமா நீ வெளியே போறதா இருந்தா கிச்சன்ல எல்லாத்தையும் ஆஃப்ல இருக்கான்னு பாத்துட்டு போக மாட்டே. இங்க பாத்தியா ஒரு புடவை கீழே எரிஞ்சு கிடக்குது. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? நீ எல்லாம் எதுக்குதான் வேலைக்கு வரையோ தெரியல. உன்னைய போய் அவங்க ஹெட்டா வேற போட்டிருக்காங்க. இவ்வளவு கவனக்குறைவா இருக்கிற. இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் தெரியுமா? முதல்ல உன்னை வேலையை விட்டு அனுப்பணும் பாத்துக்க. இத போய் சொல்றவங்கிட்ட சொன்னா அவங்க தானா செய்வாங்க. ஐயோ சார், இவர் கிச்சனை பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. நிதிஷ் பாத்துக்கிறேன்னு சொன்னனாலதான் நான் இங்க இருந்து கிளம்பினேன். மத்தபடி சத்தியமா இல்ல சார், நான் எதுவும் பண்ண கிடையாது. இல்ல சார், இந்த பொண்ணு போய் சொல்லுது. என்னையெல்லாம் பாத்துக்க சொல்லிட்டு போல. நான் யதார்த்தமா தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். அப்போதான் இதை பார்த்தேனே. இந்த ஆள் சொல்றது பூரா போய். இந்த ஆள் பண்றதுல நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். நாங்க தூங்கிட்டு இருக்கப்ப இந்த ஆளோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தான். இந்த பொண்ணை எப்படியாச்சும் வேலையை விட்டு தரத்தணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்றான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஒரு புடவையை எரிச்சு விடு, அப்பனாதான் இந்த பொண்ணு கவனக்குறைவா இருக்குன்ட்டு வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஏமா இதெல்லாம் எப்படி நான் நம்ப முடியும்? ஏதாவது ஆதாரம் இருந்தா காட்டு. ஏன் ஆதாரம் இல்ல? இவன் பண்ணதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இப்படிலாம் ஒரு சூழ்நிலை வரந்தா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் இங்க பாருங்க. பாவி, இப்படி நல்லவே மாதிரி பேசிட்டு அந்த பொண்ணு மேல எல்லா பழியும் தூக்கி போட்டுக்கிறியே. இந்த ப்ரூஃப் மட்டும் இல்லைன்னா அந்த அப்பாவி பொண்ணு அநியாயமா வேலை விட்டு அனுப்பியிருப்பேன். இந்த வேலை உனக்கு கிடையாது. கிளம்பிடா மேல வெளியே. ஐயோ சார், தெரியாதனமா எனக்கு அந்த கெட்டு பதவி வேணுன்றதுக்காக பண்ணிட்டேன். இனி வேலையை விட்டுலாம் அனுப்பிடாதீங்க சார். அவன் எவ்வளோ கெஞ்சியும் அவரு வேலையை விட்டு அவனை அனுப்பிட்டாரு. அதுக்கு தான் சொல்லுவாங்க, தன் வினை தன்னை சுடும்னு. இந்த மாதிரி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.